தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டீச்சர் ஆகணும்னு சொன்னேன். 8th படிக்கும்போது டாக்டர் ஆகணும்னு சொன்னேன். 9th 10th வரும்போது சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொன்னேன். தென் 16 வயசுல நான் பெரிய பணக்காரி ஆகணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்து இன்னி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னை விட பெரிய பெரிய அன்ரியலிஸ்டிக்கான கோல்ஸ் வச்சிருந்த என்னோட கிளாஸ்மேட்ஸ், சாரி என் கூட படிச்சவங்க, ஜட்ஜ் ஆகணும், IAS ஆகணும், IPS ஆகணும்னு கைண்ட் ஆஃப் ஒரு ஆம்பிஷன்ஸ் வச்சிருந்தவங்க என் கண்ணு முன்னாடி கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகணும்னு தலைகீழா நின்று தண்ணி குடிக்கிறத என் கண் கூட பாக்குறேன். பியூர்லி ரியாலிட்டி ஹிட்டட் மூமெண்ட். ஸோ சின்ன வயசுல நமக்கு இருந்த அவ்வளோ பெரிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வெறும் 18-19 வயசுல உடஞ்சு போச்சா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. நீ நல்லா பேசிட்டு போயிடுவோமா, ஒரு வருஷம் வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தா வீட்டுல என்னென்ன பேச்சு வரும்னு எங்களுக்கு தானே தெரியும். அப்புறம் எங்க ஸ்டூடெண்ட் லோனை எப்படி அடைக்கணுங்கிற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். வீட்டை எப்படி காப்பாற்றணுங்கிற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நீங்க சொல்ற ஒரு ரீசன் தான். பட் த ஆக்சுவல் ரீசன் இஸ் த சாய்ஸ் யூ டுக். எனக்கு இது போதும்பா, அவ்வளவுதான். நல்ல பேக்கேஜா, நல்ல சேலரியா, சேஃபான செக்யூர்டான ஜாபா, எனக்கு இது போதும். ஏன் லைஃப் செட்டில்டு. This is the choice you took. But நம்ம மறக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். There is always a way to achieve what you want. Remember that.